இப்போ இந்த வீடியோவில் நான் அண்ணாமலைஜி பண்ண ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அவர் பண்ணது ரொம்ப பெரிய உதவி. அதை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்த மக்களே. ஏன்னா அந்தமான்ல இருந்து ஆக்சுவலி பேஷண்ட் வந்து அப்போலோ கீழ்பாக்கம் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருந்தாங்க, கேன்சர் பேஷண்ட். அவங்க கிட்டத்தட்ட 30 lakhsக்கு மேலேயே செலவு பண்ணிட்டாங்க. அவங்க அவங்க டாக்டர் வந்து அவங்க அப்பாக்காக 30 lakhsக்கு மேலேயே செலவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அதுக்கு மேல காப்பாற்ற முடியலன்னு கட்டத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு அதுக்கு மேல செலவு பண்றதுக்கு இவங்களால முடியல. ஏன்னா இதுவே ஜாஸ்தி அமௌண்ட்ல 30L வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவங்க வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க, நாங்க பாத்துக்கிறோம், வேற எங்கேயாச்சும் கொண்டு போய் பாத்துக்கிறோம்னு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து எதுவுமே இது பண்ணவே இல்லை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல. ஸோ என்னன்னா எங்க அம்மா அவங்க ரிலேட்டிவ் வந்து டேரக்டாக பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க கீழ்பாக்கம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப நாள் அட்மிட்டா இருக்காங்க, இதுக்கு மேல எங்களால செலவு பண்ண முடியல, ஸோ நாங்க டிஸ்சார்ஜ் கேட்கிறோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அம்மா இருந்துகிட்டு இங்க இருந்து வந்து அண்ணாமலைஜியோட பிஏக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணாங்க. கால் பண்ணி கோயம்புத்தூர் பிஏ இளங்கோ அவர் பேரு, அவர் கால் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூலாம் சொன்னாங்க. சொன்னோன்னு அவர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அது பண்ணிட்டு கரெக்டா வந்து ஃப்ரைடே இது வந்து கால் பண்ணி கேக்குறாங்க. ஃப்ரைடே வந்து அம்மா இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஃபார்ம் பண்ணோன்னே அதெல்லாம் பேசிட்டு சாட்டர்டே மத்தியானம் ஒரு 2 மணிக்கு வந்து ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆறாங்க. அது வரைக்கும் அவங்க வென்டிலேட்டர்ல இருந்திருக்காங்க. ஹார்ட் பீட் கம்மியா தான் இருந்திருக்கு. ஸோ இங்க ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே 2 o'clock மத்தியானம் வந்தாரு. நைட் ஒரு 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி இறந்துட்டாரு. ஸோ இவங்களுக்கு வந்து உடனே அந்தமான் கொண்டு வரணும், ஒரு கேஸ் கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கேட்டாங்க. ஸோ அம்மா என்ன பண்ணாங்க, உடனே வந்து கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ப்ரொசீஜர் நிறைய இருக்கும் பண்றதுக்கு, ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அவங்க உடனே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அம்மா வந்து அண்ணாமலை ஜிபிஏக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்க, எவ்வளவு ராம முடியுமோ அவ்வளவு ராம அனுப்பிச்சிருங்க அந்தமானுக்கு, அவங்க வந்து ரிச்சுவல்ஸ் எல்லாம் ராம முடிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா ரொம்ப நாளா வந்து பெட்ல இருந்தார் அவரு. ஸோ ராம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டு ப்ரொசீஜர் எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு, ஸோ ஒன் டே வந்து ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேவே மார்னிங் ஒரு 4 o'clockல அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அனுப்பிச்சுட்டு அவங்க ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ. ஸோ இதுக்கு வந்து சீரியஸாவே அண்ணாமலைஜிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுனே புரியல. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சென்னையை பத்தி எதுவுமே தெரியாது. சென்னைக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் வந்திருந்தாங்க. அண்ட் இந்த ஹெல்ப் கிடைச்சது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலி அவங்க வந்து அம்மாட்ட சொல்லிச்சுட்டு தான் இருந்தாங்க, அண்ணாமலைஜி அவங்க பிஏ வந்து இல்லைன்னா கண்டிப்பா இது வந்து நடந்திருக்குமா தெரியல, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போங்க, எவ்வளவு நாள் வச்சிருப்பாங்கன்னு தெரியல ப்ரொசீஜர் பண்றதுக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க சைட்ல இருந்து அண்ணாமலைஜிக்கும் அண்ணாமலைஜியோட டீமுக்கும் அவரோட பிஏக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாங்க. அவர் அந்த பிஏயோட நேம் சொல்லியிருக்கேன், இளங்கோ ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி இது வந்து அவங்க சைட்ல நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏன்னா அவங்க வந்து இப்போ சொல்ற சுச்சுவேஷன்ல எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அவங்க வந்து அம்மாட்ட போய் அழுது இன்ஃபார்ம் மட்டும் பண்ணியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு வந்து இங்க வந்து வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டி. ஸோ அம்மா என்னன்னா இதை தேங்க் பண்ணி அண்ணாமலைஜிக்கு வந்து எஸ்எம்எஸ் போட்டிருந்தாங்க. அவர் வந்து பார்த்த உடனே வந்து ரிப்ளை பண்ணாரு. அவர் வந்து சீரியஸாகவே வந்து இவ்வளோ பிஸி ஷெடியூலில் அந்த மெசேஜை பார்த்து ரிப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று என்னன்னா, இப்போ அண்ணாமலைஜி வந்து புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனுஷன் வந்து கட்சி ஆரம்பிச்சா கண்டிப்பா தமிழ்நாடு கொஞ்சம் முன்னேறும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே எல்லாருக்குமே. பாய்.